நார்மல் வீடியோ நினைச்சு இந்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. கடந்த கொஞ்ச நாளா நம்மளோட கவனத்துக்கும் பார்வைக்கும் அதிகமா வந்துட்டு போற முகம் ஜயான். கல்யாணம் ஆகி 7 வருஷமா குழந்தைய கொடுக்காத இறைவன் 8வது வருஷம் இந்த அழகான குழந்தைய கையில கொடுத்து அந்த குழந்தைக்கு டிஎம்டி அப்படிங்கிற ஒரு தசைசிதைவு நோயும் சேர்த்தே கொடுத்துட்டான். இந்த குழந்தையில இருந்து காப்பாத்தணும் அப்படின்னா அந்த மருந்துக்கான செலவு கிட்டத்தட்ட 25 கோடி தேவைப்படுது. ஆனா இப்போதைக்கு வெறும் 1.5 கோடி மட்டுமே சேர்ந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா என்னோட சேனல்ல இந்த குழந்தைக்காக உதவி கேட்டு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். டிஎம்டி அப்படிங்கிறது என்ன, குழந்தைய அது எந்த மாதிரி பாதிக்கும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். இதுல மொத்தம் 5 ஸ்டேஜ் இருக்கு. இதுல ஜயான் செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்காரு. நார்மலா இருந்த குழந்தைக்கு கால் லைட்டா பெண்ட் ஆகும். இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல தான் இப்ப ஜயான் இருக்காரு. 3வது ஸ்டேஜ்ல ஸ்டிக் வச்சு நடக்கிற மாதிரியும், அடுத்தடுத்து பாதிப்பு அதிகமாகி 4வது ஸ்டேஜ்ல வீல் சேர்ல போற மாதிரியும் ஆகும். 5வது ஸ்டேஜ்ல அந்த வீல் சேரையே ஆள் வச்சு தள்ளுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜா உடம்புல உள்ள எலும்புகள் எல்லாமே வளைஞ்சி பாதிப்பு ரொம்பவே அதிகமாயிரும். இதுல இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, நம்ம ஜயானுக்கு இதோட சிம்டம்ஸ் ரொம்பவே ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால இந்த குழந்தைய சீக்கிரம் பாதுகாக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் பாதுகாக்கணும். நீங்க நினைக்கலாம் நம்ம கொடுக்கற 100, 500, 1000 அதனால இந்த குழந்தை எப்படி பாதுகாக்க முடியும், 25 கோடி எப்படி சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இறைவன் நினைச்சா ஒரு நொடியில எல்லாமே மேஜிக் மாதிரி மாறும். 25 லட்சம் பேர் ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தா போதும், 25 கோடி சேர்ந்துரும். கண்டிப்பா இந்த குழந்தையை நம்மளால காப்பாற்ற முடியும். நீங்க பணம் அனுப்ப வேண்டிய அக்கௌண்ட் டீடைல்ஸ் இந்த ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். உங்களால கம்மி அமௌண்ட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னாலும் யோசிக்காம தயவு செஞ்சு அனுப்புங்க. ஒருவேளை நீங்க பணம் அனுப்பும் போது சர்வர் ப்ராப்ளமா இருந்தது அப்படின்னா அதை கடந்து மறந்து போயிடாம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் ட்ரை பண்ணி ஒரு சின்ன தொகையாவது இந்த குழந்தைக்காக அனுப்புங்க. இது இந்த குழந்தைக்கு நம்ம பண்ற உதவின்னு மட்டும் நினைக்காம இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பா நினைச்சு பண்ணுங்க. அதை விட அதிகமா இந்த குழந்தைக்காக நிறைய பிரேயர்ஸ் கொடுங்க. விதியையே மாத்தக்கூடிய சக்தி பிரேயர்ஸ்க்கு உண்டு. உங்களால முடிஞ்ச சின்ன உதவியையும் அளவுக்கு அதிகமான பிரேயர்ஸையும் இந்த குழந்தை கொடுப்பீங்கன்னு நம்புறேன்.